ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்து எங்கள் வீட்டு வேலைகள் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். என்ன வேணுமா? பப்பாளி பழம் வேணுமாமலே? பப்பாளி பழம் வேணுமா? பாரு இதுவே கழிச்சு போட்டால் தான் வெளியே ஒருத்தர் ஊனி வெளியே கட்ட முடியும். அதுக்காக பாப்பா போத்து கழிக்கிறாங்க. இந்த மரத்தில் வெட்டியாச்சு, வெட்டி போய் கழிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு வா, எங்கே போய் நிற்கிறாங்க? பப்பாளி வேணும், பப்பாளி பருப்பா. பப்பாளி ஒன்று தான் இருக்குது. இப்போ நிலாவாப்பா பப்பாளி பழம் கேட்குறாங்க, பறிப்போம் பப்பாளி பழத்தை. இப்போ அப்பா வந்து போத்து கடிச்சிட்டு இருக்காங்க. நிலா பாப்பா வந்து பப்பாளி பழம் கேட்டாங்க. அதுக்காக ஒரு பழம் தான் இருந்துச்சு, இப்போது பறித்து வந்துருக்கோம். இப்போ பாப்பாவுக்கு இதை வெட்டி கொடுக்கலாம். இந்த பாருங்க போத்தான் கழிச்சு அங்கிட்ட அப்பா போட்டிருக்காங்க பாருங்கள். நான் கண்டுபிடிச்சாங்க கீழே போத்தான் கழிச்சாச்சு. வெளிக்கெல்லாம் போத்து ஊனி வெளியே கட்டணும். நம்மளே பப்பாளி பழம் உனக்கு பிடிக்குமா? அம்மாவுக்கு நான் நீங்கள் மக்கி மிது எல்லோரும் சாப்பிடுவோம். சும்மா அப்படியே சீவு தேவையில்ல, பழத்தை அப்படியே எப்படி சாப்பிடலாம். ஆமாம், தோல் பாப்பா உட்காந்து செய்கிறேன். சரி, டெய்லி பப்பாளி தான் சாப்பிட்டுட்டு இருக்க பிள்ளைங்க. இப்போ முடிய வரேன். பிள்ளைக்கு முடி வெட்டி விடணுங்க. முடி வந்து கண்ணில் விழுது பிள்ளைக்கு. ஆம்பளை கட்டை போடணும் நிலாவுக்கு. ஆம்பளை கட்டை தான் போட்டுடணும் பிள்ளைக்கு. பப்பாளி பேர் என்ன? இது பேர் என்ன? அந்த பழத்து பேர் என்ன? அப்பாலியா? பப்பாளி பப்பாயா? அப்பாலி தான். சரி, சிவ தேவை பழமாக இருக்கும். அப்படியே சும்மா பாப்பாவுக்காக செய்யணும். தோலை வைக்கிறதுனால வச்சுக்கப்பா. பாப்பா மட்டும் சொன்னா போதும். பப்பாளி சம பழம். அம்மா தான் சாப்பிட முடியாது. பார்த்து பிடிச்சிதுங்க. கட் பண்ணியாச்சு. நல்ல பழம். இந்த பழம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சின்ன பீஸாக போட்டு கொடுங்க, பெருசு வேண்டாம். குறுக்கு ஒரு பீஸ் போட்டு கொடுங்க.
அது நிலாவுக்கு. இது நிலாவுக்கு. அப்பா எப்படி இருக்கு? நல்லாக்கா? இது மிதுக்குங்க. இது மிதுக்கு மைக்கு இல்லையா? இது மைக்கு. இது எனக்கு. வருவாங்க வருவாங்க. ஏன் சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிடுவாங்க. இன்னொரு பீஸ் போட்டு வெட்டி கொடுங்க பிள்ளைக்கு. இது உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான். அது சாப்பிடுங்க. அது என்னம்மா நினச்சிட்டோம்ல, இந்த தோல் இருக்குன்னு நினச்சிட்டு மேலோட பழத்தை மட்டும் சாப்பிட்டு வைக்கும்ல, அது மாதிரி வைக்கிது பாப்பா. ஓ, அதுக்கு நம்ம தான் தோல் சீவிட்டுமே. சூப்பராக சாப்பிடுதே. அதுக்கு தோல் சீவாமல் கொடுக்கணும். போத்தா அருமையான போத்தா இருக்கு. இங்கே இது நல்ல போத்தாம இருக்கு. போத்தா உணேச்சேப்பா. அதாவது பார்த்து கட்டேஜ் போட அந்த பக்கம் முன்னா. இப்போ போத்தா உணேச்சு பாருங்கள். இப்போ வேலை இழுத்து கட்ட வேண்டியதான். வேலை இழுத்து படல வச்சு கட்ட வேண்டியதான். பழதேப்பா இது இல்லையாப்பா? நீங்கள் குதிச்சு அமுக்குவோமே, அதை குதிச்சு அமுக்கி அப்படியே கட்ட வேண்டியதானே? இந்த படம்லாம் போடுவோம் அடிக்கிறதுக்கு பாருங்க. அதுக்கடுத்து படம் வைக்கணும். இப்போ வேலி உடஞ்சி வேலையை தூக்கி வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டின பிறகு அந்த புதுசாக படம் போட்டிருக்கோம், அதை வச்சு கட்டணும். படம் போட்டு அடிக்காச்சு. 1 2 3 4 5 6 படம் இருக்குது. வேலை தூக்கி வச்சு கட்டியாச்சாம்மா? ஓ, இது வரைக்கும் கட்டிருக்கேன் வேலை வச்சு. நல்லா வெயில் வந்துட்டு. வெளியே
முக்கால்வாசி அளவு கட்டியாச்சு. இந்த பக்கம் மட்டும் தான் கொஞ்சோண்டு கிடக்கு.